பொதுமக்களுக்கு மாலை வணக்கம். இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக அதிமுக, பாஜக, பாமக கட்சிகள் இணைந்து நடத்தும் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற இருக்கிறது. பொதுமக்கள் அனைவரும் பிரச்சார கூட்டத்தில் பங்கெடுக்குமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த சிறப்பான பெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் நமது அச்சரப்பாக்கம் தெற்கு ஒன்றியத்தின் தலைவி திருமதி விஜயலட்சுமி தனஞ்செழியன் அவர்களே, நமது ஒன்றியத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் திரு ஏழுமலை அவர்களே, மற்றொரு பொதுச் செயலாளர் அண்ணன் கமலநாதன் அவர்களே, நம் கட்சியின் மூத்த நிர்வாகி அண்ணன் முனியன் அவர்களே, அண்ணன் தனபால் அவர்களே, நமது தோழமை கட்சியின் பாமக நிர்வாகி ஐயா பாண்டுரங்கன் அவர்களே, நமது தோழமை கட்சி அதிமுக நிர்வாகி ஐயா அன்பழகன் அவர்களே, ஐயா முனுசாமி அவர்களே, பாஜக கிளை தலைவர் ஐயா முனுசாமி அவர்களே, திருதாமூர் கிளை தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, முத்துகிருஷ்ணன் அவர்களே, கீழத்திவாக்கத்தை சார்ந்த ராமலிங்கன் அவர்களே, சக்தி கேந்திர பொறுப்பாளர் சவுந்தரராஜன் அவர்களே, சேகர் அவர்களே, அண்ணன் முனியாண்டி அவர்களே, திரு துலுக்கானம் அவர்களே, முத்து அவர்களே, இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற பாஜக சேர்ந்த தோழமை கட்சிகளை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இந்த பிரச்சார கூட்டத்தின் பிரதான நோக்கம் கடந்த 4.5 ஆண்டுகளாக மோசமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த திமுக ஆட்சியின் அவலத்தை மக்களிடையே நாம் எடுத்து கூற வேண்டும். உதாரணத்திற்கு முதலில் நாம் ஏரி வேலையை எடுத்துக்கொள்வோம். மத்திய அரசாங்கம் ஏரி வேலை திட்டத்தின் பெயரை தான் மாற்றியது. ஆனால் இங்க இருக்கும் காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் ஏதோ மத்திய அரசு ஏரி வேலை திட்டத்தையே முடக்கிவிட்டது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கினார்கள். ஏரி வேலை திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதியளிப்பு திட்டம், வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் என்ற பெயரில் செயல்முறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் மத்திய அரசு அதை விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி விபிஜி ராம்ஜி என்று பெயரை மாற்றினார்கள். திட்டத்தின் பெயர் தான் மாற்றப்பட்டது. ஆனால் இங்கிருக்கும் ஆட்சியாளர்கள் தொடர்ந்து அதை நிறுத்தி விடுவார்கள். மக்களை பயமுறுத்துவதற்காக, தேவையற்ற பயமுறுத்தலை உருவாக்குவதற்காக பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏரி வேலை திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். கடந்த 12 ஆண்டு காலமாக ஐயா மோடி அவர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த திட்டம் தொடர்ந்து செயல்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதிர்கட்சிகளின் பொய் பிரச்சாரத்தை மக்கள் யாரும் நம்ப வேண்டாம். அடுத்ததாக 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை ஆட்சிக்கு வந்தவிடம் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. 1.5 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. அதுவுமே யாரு கொடுத்தாங்க? தகுதியான மகளிர்னு பார்த்து தான் கொடுத்தாங்க. 28 மாதம் போட்டு தான் கொடுத்தாங்க. தகுதியான மகளிர்னு பார்த்து தான் கொடுத்தாங்க. அதனால ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுல கூட திமுக அரசு முற்றிலும் தோல்வி அடைந்த ஒரு அரசா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உதவி திட்டம், இந்த 1000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க இல்லையா, தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா மொத்தம் 2,27,00,000 ரேஷன் கார்டு இருக்கு. ஆனா இவங்க கொடுத்தது 1,31,00,000 ரேஷன் கார்டுக்கு தான் கொடுத்துக்கிறாங்க. மீதி 91,00,000 ரேஷன் கார்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி குடும்பம் இருக்கு. நீங்க 1.25 கோடி குடும்பத்துக்கு கொடுத்துட்டு 1 கோடி குடும்பத்துக்கு கொடுக்காம விட்டீங்கன்னா அந்த திட்டம் எப்படி ஒரு வெற்றி பெற்ற திட்டம்? நீங்க சொல்லுங்க. கிட்டத்தட்ட 35% ஆளுங்களுக்கு நீங்க மகளிர் உரிமை தொகையே கொடுக்கல. அப்போ உங்களோட நோக்கம் என்ன? பொய் பிரச்சாரம். ஓட்டு வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்ல வேண்டியது, ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்து கொடுக்குறேன், கிள்ளி கொடுக்குறேன்னு சொல்ல வேண்டியது. இது இந்த அரசாங்கத்தோட நோக்கமே மக்களை ஏமாற்றுவதுதான். அதை பொதுமக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நமது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக ஐயா எடப்பாடி அவர்கள் அதிமுக தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைந்தால், தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமைந்தால் 1000 ரூபாய்க்கு பதிலாக 2000 ரூபாய் தருவதாக அறிவித்துள்ளார். நிச்சயமாக அதிமுக தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் மகளிர் உரிமை தொகை அதிமுக ஆட்சியில் 2000 உயர்த்தி தரப்படும். எனவே பொதுமக்கள் இதை நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஏராளமான பொய் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க திமுக காரங்க. நிதி கொடுக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட்,
ஜிஎஸ்டி வரி போட்டுறாங்க எதுக்கு எடுத்தாலும். இந்த மாதிரி தொடர்ந்து சில பிரச்சனை சொல்லுவாங்க. இந்தி திணிப்பு, இல்லாத இந்தி திணிப்பு, இதெல்லாம் சொல்லுவாங்க. இதையெல்லாம் மக்கள் முற்றிலுமா புறக்கணிக்கணும். தொடர்ந்து ஐயா மோடி அவர்கள் 3வது முறையா மத்தியில் ஆட்சியில் இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லா திட்டங்களையும் அவர் கொண்டு வராரு. எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யறாரு. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு பூராவே 4 வழிச்சாலை திட்டங்கள், ரயில் நெட்வொர்க்ஸ் தொடர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் மத்திய அரசு தானே நிதி கொடுக்குது. ஸோ அதனால நிதி கொடுக்கலன்னு சொல்ற இந்த பொய் பிரச்சாரத்தை யாரும் நம்பாதீங்க. தொடர்ந்து மத்திய அரசு தேவையான நிதியை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் பொதுமக்கள் அனைவரும்